ஆகா கல்யாணம் சீரியல்ல இனி எபிசோட்ல கௌதம் ஐஸ்வர்யாவோட கையெழுத்த அப்படியே போட்டு ஐஸ்வர்யா கிட்டயே காமிக்கிறாப்ல. இப்ப நம்ம ஐஸ்வர்யா கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப சூர்யாவோட கையெழுத்த போட்டு இவன் தான் அந்த லெட்டர் எல்லாம் வாங்கி இருப்பான், கோர்ட்ல இருந்து வந்த லெட்டர் எல்லாம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் சூர்யா கிட்ட மகாவை பத்தி தப்பா பேசி வேணும்னே சூர்யா இன்ஸ்பெக்டர் சட்டையை பிடிச்சு உழுக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. காரணம் என்னத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சூர்யாவை அடிச்சிருக்காங்க இல்லையா, இது பெரிய இஷ்யூ ஆகும் இல்லையா, இதுக்காகத்தான் அடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காகவே இந்த வீடியோ எடுத்து வச்சிருக்காங்களாட்டுக்கு. அனாமிகா ஒரு பக்கம் என்னடானா பிரபாவை வெறுப்பேத்துறேன் அப்படிங்கிற பேர்ல தூங்கிக்கிட்டு இருக்கிற பிரபா மேல போய் தண்ணியை ஊத்தி விட்டு என்ன ரூமுக்குள்ளாரையே மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரபாவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கிழிச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணி வெறுப்பேத்துறாங்க. ஆனா பிரபா இருந்துகிட்டு இதுக்கெல்லாம் நான் கோவப்பட மாட்டேன், நான் மட்டும் பழைய பிரபாவா மாறினேன், அதுக்கப்புறம் தாங்க மாட்டேன் அப்படின்னு அனாமிகாவையே நம்ம பிரபா மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போக்கிட்டு இருக்கிறப்ப இங்க நம்ம மகா அந்த வக்கீல பாக்குறதுக்காக போறாங்க. ஆனா அந்த வக்கீல் இன்னைக்கு யாரையும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு வாட்ச்மேன் தடுக்கிறாங்க. மொட்டை மாடியில இருந்து பாக்குற வக்கீலும் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவை போக சொல்லி நான் தான் இன்னைக்கு யாரும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வெளியே போக சொல்லிட்டாங்க. ஆனா மகா இருந்துகிட்டு அந்த வீட்டு முன்னாடி போய் நின்னுகிட்டு அவங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இத அந்த வக்கீல் அம்மாவும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் அவங்க மனசு இறங்கி வரவே மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.